எந்த இன்டர்வியூல உட்காந்தாலும் இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க. இந்த கேள்வி கேட்டாலே காண்டாகும்ப்பா எனக்கு. அப்படின்னா அது என்னது? அவ்வளோ சீன்லாம் இல்ல. உங்க படம் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. பரிமளா அண்ட் கோ பத்தி பேசலாமா கொஞ்சம்? உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ஐயா. ஏங்க இருங்க. நான் வாரேங்க. பரிமளா அண்ட் கோக்குள்ள வாரேங்க. நீங்க எனக்கு என்னன்னா எப்படி பயங்கரமா அந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, ரேக் பண்ற சீரியல்ஸ்லாம், அந்த மாதிரி ஆளா நீங்க? அந்த மாதிரி வைப் தரேனா? இல்ல கேக்குறேன், அந்த மாதிரி ஆளா நீங்கன்னு கேக்குறேன் நானு. என்ன சார் வைலண்டா கேக்குறாங்க? நீ வைலண்டா? ஏங்க அவங்க கிட்ட போட்டு கொடுக்காதீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் திட்டுவாருங்க நீ. இல்ல அதுக்காக தான் சொல்றேன், எனக்கு புரியல, நான் சும்மா டைம் பாஸ் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதே மாதிரி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களா, போய் நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம், படம் பார்த்துருக்கேன், டான்ஸ்லாம் ஆடிருக்கேன், அப்படி ஒரு FTFS என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் ஏதாச்சும் ஒரு படம்னா அது என்ன சொல்லுவீங்க? 10th எக்ஸாம் முன்னாடி நாளா வந்துட்டு படத்துக்கு டிக்கெட் வாங்கலாம், நைட் ஷோலாம் கூட்டு போயிருக்காங்க. எத்தனை படம் ரோஹிணியில போய் ஆடி இருக்கோம். எத்தனை ஒரு ஏதோ ஒரு படம்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, தர்பாரோ அண்ணாத்தையோ ஏதோ ஒண்ணு, மழை பெஞ்சிட்டு இருந்தது, வெளில பேண்ட் வாசிச்சிட்டு இருந்தாங்க, அதுலயே ஆடணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா பரிமளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் கேட்குறேன், சரியா? நீங்க படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணதுனால பாண்டரன் சார் இருக்கிறாப்ல, நீங்க ஒரு ஏடியாவோ இல்லை ஒரு டேரக்டர் தாட்டாவோ பாண்டரன் சாரோட அந்த படங்கள் ஆர்க்கெல்லாம் இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் சார்கிட்ட ரொம்ப பிடிக்கும். பாச டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவா நானும் ஒரு டேரக்டராக இருக்கா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா ஏடியாலாம் இருந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு சாரோட ஆர்க்கில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா பாண்டரன் சாரோட ஆர்க்கில் என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப யதார்த்தமான எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பசங்க டைம்லேருந்தே ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறது, யூஸ் பண்ற வேர்ட்ஸு, ஸ்லாங்கு, அந்த பசங்க வந்துட்டு அந்த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் கவுண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்போம். பட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து படத்துல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போமா அப்படின்னு தெரியல. அவர் அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. இந்த ஃபோன் அலாம் அடிச்சுட்டே இருக்கும், ஆஃப் பண்றது, இந்த 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு எந்திரிக்கணும் 6 மணிலேருந்து அலாம் செட் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் லைக் டெய்லி லைஃப்ல ஒரு ரிலேட்டபிளா இருக்கிற விஷயம்லாம் வந்துட்டு அவரு எல்லா சீன்லயும் வச்சிருப்பாரு. ஓகே, எனக்கு அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ சார்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏன்னா நம்ம என்னதான் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள இருக்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று நோட் பண்ணலாம். அப்படியா? அது ரெக்குயர்மெண்ட். இப்போ வந்துட்டு டைரக்டர் நம்ம கேரக்டரோட சீனுக்கு வந்துட்டு ஏதாவது இம்ப்ரவைசேஷனுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஆல்வேஸ் டைரக்டர் சொல்லுதுதான். அப்படியா? சரி, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல, ஒரு ஆக்ட்ரஸும் உள்ள இருக்கிறாப்புல ஒரு டைரக்டரும் இருக்கிறாப்புல, அப்படிங்கும்போது அந்த மீட்டர் என்னைக்காச்சும் சண்டை போடும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல 2 பேரும் உள்ள இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா இல்ல கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும் சில நேரங்கள், அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? இல்ல, எந்த ரோல் பிளே பண்ண நீங்க காசு கொடுக்குறீங்களோ அது மட்டும் நான் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஆனா கிளாரிட்டி கொஞ்சம் லைக் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸும் என்ன போகுது, எல்லாருமே எவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த ஒரு நாள் அந்த ஒரு ஷாட் அங்க நடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வேலை பின்னாடி போகுது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஸோ பரிமளான்கோ அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் டீசர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா அந்த கேரளா சாயில் ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு உள்ள நடிச்சுட்டுலாம் வந்து பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, பட் அப்படிங்கலாம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி கேரளா படம் ஸ்டைல்ல இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா, பட் ஆனா அந்த மாதிரி இருக்காது. கலர்ஸா மேபி உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பாண்டியராஜ் சார் மீட்டர்ல இருக்கும். பார்த்தோம் பிரியோஜ் தலைவன் தலைவி என்ன மீட்டர்ல இருந்துன்னு பார்த்தோம். லைக் எவ்ரி சீன் பட்டாஸ் அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி தான் கமர்ஷியலா பக்காவா இருக்கக்கூடியது. ஓகே, சரி, ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரேபிட் ஃபயர். எந்த இன்டர்வியூல உட்காந்தாலும் இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க, இந்த கேள்வி கேட்டாலே காண்டாகும்ப்பா எனக்கு, அப்படின்னா அது என்னது? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பொதுவா இல்ல, இப்போ லாஸ்ட் ஃபியூ இன்டர்வியூஸா வந்துட்டு உங்க படம் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பரிமளா அண்ட் கோ பத்தி பேசலாமா கொஞ்சம்? ஓகே, அதனால அந்த ஒரு இதுதான், அது கேட்டா காண்டாகும். ஓகே, சரி, எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும், இது பண்ணா நான் பயங்கர ஹாப்பி ஆயிருவேன்ப்பா அப்படின்னா
அது என்னது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். லைக் எவ்ரி மீலுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்படியா? யார் வேணாலும் என்ன வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம். லைக் அந்த லஞ்சுக்கு அந்த 12 to 1 பக்கம் யாராவது வந்து பேசிட்டா காலி. ஏன் உங்களோட வால்யூம் இல்ல நான் கேக்குறேன், சாப்பிட்டீங்கல்ல? இல்ல இது இன்னொரு ஒரு half an hourல ஆரம்பிச்சிரும் அந்த டின்னர் டைம். முடிச்சிடுறேன். சாப்பிட்ட அப்புறம் வந்துட்டு உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பேன் நான். ஓகே, சாப்பிட்டு அது முடிச்சு எனக்கு என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். Okay. ரொம்ப கடுப்பான கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுங்க அமைதியாயிடும். ஓகே, அது பசிச்சா நீயா இருக்க மாட்டே அது அப்படிங்கிற மாதிரி. மாதிரிதான். சரி, ஏதாச்சும் காஃபி டீனாலும் வாங்கிட்டு வந்துருக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா. ஓகே, இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா நீங்க? ஐ சூஸ் மூட் பொறுத்து, என்னோட எனர்ஜி லெவல் பொறுத்து, ஆளுங்க பொறுத்து. ஐ சூஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்னா நான் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட், நத்திங் இன் பிட்வீன். ஓகே, அந்த ரெண்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். கம்ஃபர்ட் ஆனிச்சுன்னா பயங்கர இன்ட்ரோவர்ட், இல்லைன்னா எக்ஸ்ட்ரோவர்ட், இல்லைன்னா இன்ட்ரோவர்ட் ஆகும். ஓகே, சரி, அடுத்து வந்து உங்ககிட்ட கேட்குறது, ஆக்ட்ரஸாக இருக்கும்போது சரியா, என்னைக்காச்சும் சொன்னால் ஏதாச்சும் படங்கள்லாம் பார்க்கும்போது, இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கும்போதே நான் சொல்கிறேனே அதை விட்டுரும், இந்த ஃபீல்டில் இருக்கும்போது படங்கள் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நல்லா இருக்குதப்பா, நம்ம பண்ணால் நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சுண்டா படங்கள் ஏதாச்சும் பார்க்கும், அது என்ன கேரக்டர், என்ன ரோல்? இப்போ நிறைய இருக்கு அந்த மாதிரி. இப்போக்குள்ள ரீசெண்டாக பார்த்து படத்தில் இம்ப்ரெஸ் ஆனது, சூப்பராக இருக்குது, அட்மையர் பண்ணது எதனால் அப்படின்றதும்? ரீசெண்டான்னு இல்லை, பட் எனக்கு இன் ஜென்ரலே மைண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணா அப்படின்னு நினைக்கிறது பாகுபலி மாதிரி ஒரு படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ். ஓகே, அதில் எப்படி இருக்கும் இப்படி அப்படின்னு ராஜா மாதாவா இல்லை அனுஷ்காவா? இல்ல அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஆஃபர் பண்ண அனுஷ்கா மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த படத்துல இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி ரோல்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு புல் ஆஃப் பண்றது சேலஞ்சிங்கா இருக்கும்ல ஆப்வியஸா. அந்த மாதிரி சேலஞ்சிங்கா இருந்தா எனக்கு கொஞ்சம் பயங்கர எக்ஸைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர், பார்க்குறோம், எதிர்பார்க்குறோம், கூடிய சீக்கிரத்தில் அப்படி ஒரு படம் நடிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து மணிரத்னம் சாரை வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன? ஏன் ரியாக்ஷன்? பயங்கர நர்வஸா இருந்தது. ஏன்னா அப்போ நான் ஏடியா ஜாயின் பண்றதுக்காக பேச போயிருந்தேன்ல. ஸோ பயங்கர நர்வஸா இருந்தது. எப்படியாவது செலக்ட் ஆயிடணும் அப்படின்னு தான், எப்படியாவது அவளை சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான். பட் யா. ஓகே, அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பிக்கஸ்ட் லெசன்? கிளாரிட்டி என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது, லைக் நம்மளுக்கு தெரியும் ஒரு செட்டுன்னு எவ்வளோ கேவட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட டிக்கெட்ஸ் கணக்கான எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ கேவட்டிக்காக இருந்தாலும் அவர் அந்த அந்த மானிட்டரில் அந்த ஃப்ரேம் உள்ள இருக்கிறது வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவார். அவர் வந்து சுற்றி எல்லாம் நடக்கும், இதுதான் நம்மளுக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஸோ இது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டி ஆன் என்ன வேணும் அப்படிங்கிறது. பரிமளா அண்ட் கோல பயங்கர காண்டான மூமெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். பரிமளா அண்ட் கோல காண்டா, நான் ரொம்ப காண்டாயிட்டேன் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஒரு சீன்ல கோவப்படுற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு கோவமா இருந்தது. நிஜமா இல்ல, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது வந்து நம்ம ரொம்ப நம்மளே வந்து உருவாக்கிக்கிட்ட கோவம் இன்னும் கஷ்டமா இருக்கு போறதுக்கு. புரியுதா? ஏன்னா ஹீத் லெட்சர் மாதிரி நான் வந்து அந்த மாதிரி கேரக்டர் ஜோக்கருக்குள்ள போயிட்டா ஜோக்கராவே மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சீன்லாம் இல்ல. நான் சொல்றது அந்த தெரியல, அந்த மூடுக்கு போயிட்டு ஒரு 2 hours அப்படியே இருந்துட்டா அது காமாறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சீன்ல வந்து ஒரு 2 hours நம்ம எடுப்போம், வைடு கவுண்டர் எல்லாம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த கோவமே இருந்ததுல. அன்னைக்கு நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தூங்குறது எனக்கு கோவம் இருந்தது. வீட்லயும் கோவத்தை காமிச்சிருவீங்களா? இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். கோவமா இருந்தாலும் அமைதியா போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஓகே, அவ்வளவுதான். சாப்பிட்டோம்னா உங்களுக்கு கோவம் போயிருச்சு அப்படிங்கிறது. ஆமா, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மைக்கு நல்ல விஷயம் தான். சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கோவம் போயிடும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட், இப்போ அதிகமா அந்த மாதிரி கோவப்படுறீங்களா பயங்கரமா? அப்படி கோவப்படும் போது வர்ற வார்த்தை என்னது? ரொம்ப யூஸ் பண்ற வார்த்தை ஒண்ணு என்னது? எனக்கு ரியல் லைஃப்ல கோவம் வராது. இப்பதான் சொன்னீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கோவம் வந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் சீனுக்காக நம்மளே இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே கோவம். அதுக்கப்புறம் இப்போ இல்ல, நான் வந்து ஒரு பாஸ்ட் 1 year கோவமே படுறதில்ல. சரி, அதுக்கு முன்னாடி கோவப்பட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஏடியா இருந்தனால எல்லாம் கத்தி அப்போ கோவப்படும் போது என்னோட வாழ்க்கையில ஒரு 10 வருஷத்துக்கான கோவம் அந்த ஒரு வருஷத்துலயே கோவப்பட்டு முடிச்சிட்டேன். இப்போ அப்போ அதே கேட்குறேன். அப்போ ஏடியா இருக்கும்போது கோவப்படும் போது அதிகமாக யூஸ் பண்ற வேர்டு என்னது? டிபெண்ட்ஸ் யாரு மேல கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜூனியர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் இப்போ கத்துறோன்னா என்னடா சொல்றீங்க நீங்க ஜூனியர்ஸ், என்னடா சொல்றீங்க? இல்ல, எனக்கு நிறைய கத்திட்டே இருப்போம், என்ன எனக்கு காது கேட்கலையா அந்த மாதிரி தான். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான்னு கேக்குறேன் நான். ஏன் இல்ல பொதுவா கேக்குறேன். இல்ல, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு அடுத்து கேள்வி கேட்பேன், அதனால சரி. ஆமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்களா?
ஓகே. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நான் இன்டர்வியூவில் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கும்போது சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் பெருசாக தாக்கு பிடிக்க முடியாதுப்பா அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால சில வாய்ப்புகள்லாம் என்னை விட்டு போயிருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் விட்டு போயிருக்கா? சான்சஸ் அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு தெரியாம போயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்ன அப்படி டச்வுட் அப்படி பெருசா வந்து எனக்கு நாலேஜ் இருக்கிற வரைக்கும் என்ன அது அஃபெக்ட் பண்ணதில்லை. எனக்கு அது வந்து கரெக்டான ஆளுங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கு, கரெக்டான டீம்ஸோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்துருக்கு, அண்ட் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ யா ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஓகே தான். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இருந்து தானே ஆகணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரெக்ரெட் பண்ணுறீங்கன்னா எதுக்கு பண்ணுவீங்க? பெரிய ரிக்ரெட்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் வந்து நம்மளோட ஒர்க் நான் திருப்பி பார்க்குறப்போ நம்மளோட ஒர்க் நம்ம திருப்பி பார்க்குறப்போ நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் தெரியும்ல. ஸோ நிறைய சீன்ஸில் வந்துட்டு ச்சே இது நல்லா பண்ணல, இது பெட்டராக பண்ணியிருக்கலாம், இது ஒரு சீன் சொல்லுங்க. நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க, வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் கூட்டு போய் பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த டைம்ல அது பெஸ்டா இருந்திருக்கும். பட் நம்ம ஹியூமன் நேச்சர்ல நம்ம எவ்வளவு பண்ணாலும் நம்ம அதை விட பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். அப்படி நினைச்சாதாங்க ஆக்ட்ரஸா இருக்க முடியும். அந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால அப்படி ஒண்ணு சொல்லுங்க. அதான் நீங்க எல்லா சீனும் எனக்கு தோணும். இப்போ நீங்க இப்ப வரைக்கும் நீங்க எது உங்களோட பெஸ்ட் சீன்னா நான் இல்ல, எனக்கு அந்த மாதிரி மைண்ட்ல ஒண்ணுமே இல்ல. பலப்பரப்பந்தல ஒரு பெஸ்ட் சீன் சொல்லுங்க. அப்படி கிடையாது, எல்லாமே பெட்டரா பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன். படத்தை மறுபடியும் ஷூட் பண்ணலாம் அப்படின்றீங்க தலைவா. நான் அப்படியே வரல, நான் பெட்டரா பண்ணிருக்கேன். அது அவங்க ரோலுக்கு தான் பேசுறாங்க, நான் இங்க எதுவும் சொல்லல. ஆனா உண்மைக்கும் ஏன்னா அந்த இம்ப்ரூவைசேஷன் இருக்கும்போது தான் நம்ம ப்ராபபிலி அவ்வளவு கிரிட்டிக். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு கிரிட்டிக்கலாவும் இருக்க கூடாது, என்ஜாய் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு அது எல்லாரும் ரிசீவ் பண்றத பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட் இருக்கதான் செய்யும், அந்த ஒரு ஹாப்பினஸ் வரதான் செய்யும். ஆனா நம்மளுக்கு பர்சனலா லைட் இந்த இடத்துல நீ கன்சம்ட் இருக்க கூடாது அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகே, உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? நான் வாரேங்க, பரிமளா அண்ட் கோக்குள்ள வாரேங்க. நீங்க நார்மல் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கேட்டு வரேன். நானு இதுதான் எனக்கு பிடிக்கும். இப்ப டக்குன்னு ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு பதறிச்சுல, அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து தூண்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படின்னு நீங்க வேற வாய்ஸ் வந்து பேஸ் வாய்ஸ்ல பேசுறீங்களா? எனக்கு வேற உள்ளுக்குள்ள வந்து பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னும் சாப்பிடாம வேற உட்கார வச்சிருக்காங்களா? அது வேற நீங்க ஸ்டார்டிங்ல வேற சொல்லிட்டீங்க எப்ப எரிமலை வெடிக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. லைக் இந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு பதட்டத்திலேயே வச்சிருக்கிற அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. சரி, பரிமளா அண்ட் கோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து மிஸ்கின் சார். ஓகேவா, ரொம்ப ஃபன்னான ஜானர். நான் ப்ரெஸ் மீட் நிறைய என்ஜாய் பண்ணுவேன், அவர் இன்டர்வியூ நிறைய என்ஜாய் பண்ணுவேன், அவரோட மூவிஸும் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். என் மூவி ஏன் கடைசியில் வைக்கிறேன்னு சொல்லாதீங்க, பட் அதை விட நான் அவரோட இந்த ரெண்டு பர்சனாலிட்டி வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். செட்ல என்னமா இருப்பாப்ல, ஏன்னா வந்து செட்ல எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சிலர்லாம் வந்து மிஸ்கின் சார் இருந்தாலே பயங்கர ஜாலியெல்லாம் இருக்கும், ஹை எனர்ஜி. ஆக்சுவலி எல்லாருமே இந்த எல்லா ஃபேஸஸும் பாருங்க, எல்லாருமே ஹை எனர்ஜி செட்ல. படமே அப்படிதான் பேக்டா இருக்கு. சாண்டி மாஸ்டர் இன்னொரு ஹை எனர்ஜி, ஊரஜிவம் ஜெயராம் சார் சேர்ந்து அவங்க தனித்தனியாவே ஹை எனர்ஜி, ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல இன்னும் ஹை எனர்ஜி. அனந்தும் அவ்வளோ ஹைப்பர். நீங்களும் பயங்கர ஹை எனர்ஜி தான். நானும் ஹைப்பர் தான். எனக்கு அந்த மாதிரி லைக் ஈக்குவலண்டா கம்பெனி இருந்தா அதே மாதிரி ஹைப்பரா இருப்பேன். அனந்தும் அந்த மாதிரி கம்பெனி இருந்தா. ஸோ சாரும் ஹைப்பரா இருப்பாரு, பாண்டி சாரும் ஹைப்பரா இருப்பாரு. இந்த படத்தை ரொம்ப ரெஸ்ட் எடுத்தாரு, ரொம்ப ஜாலியா எடுத்தாரு. அவரு ஜாலி பார்த்து எங்க எல்லாத்துக்கும் ஜாலி ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ யா, மிஷ்கின் சார் இது கேட்டீங்க. மிஷ்கின் சார் காம்பினேஷன்ல இருந்திருக்கு. அண்ட் அவர் வந்து அதான் அவர் மட்டும் இல்லை, ஆக்சுவலி எல்லா ஆக்டர்ஸும் எப்படி வந்து பிளஸ்டு தான். எல்லா ஆக்டர்ஸும் இந்த செட்ல யோகி பாபு சார், சாண்டி மாஸ்டர், ஜெயராம் சார், ஊர்வஷி மேம் எல்லாருமே வந்துட்டு அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே கரெக்டாக டெலிவர் பண்ணோம், அதே மீட்டரில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சொல்லி கொடுத்து ஆட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க நிறைய. நானும் அனந்தும் பேசுகிறப்போ காமெடி சீனு இது ஒர்க் அவுட் ஆகணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதை ஆட் ஆன் பண்ணுங்க, இது ஒர்க் ஆகும், இந்த காமெடி லேண்ட் ஆகும், அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெயராம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மிமிக்ரிலாம் பண்ணி காட்டும், அப்படி சூப்பராக இருக்கும். அவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ரொம்ப இந்த இன்சிடென்ட் எனக்கு மறக்கவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? இல்லை சம்திங் நிறைய இருக்குது. அவர் எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில
சில சீக்ரெட்லாம் ஒரு சில விஷயம்லாம் வந்து ஒரு சில சீன்லாம் பண்ணியிருப்போம், அது யாருக்குமே தெரியாது. அது இந்த சீன் நம்ம தியேட்டர்ல பாக்குறப்போ நம்ம இதை எடுத்து இங்க வச்சோம் ஞாபகம் வச்சுக்கோ, லைக் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிடுவாரு, இது நம்மளுக்கு இப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் அவங்க கூட லைக் போத் உருசி மேம் அண்ட் ஜெயராம் சாரோட வந்துட்டு ஷேர் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனோம். பட் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி ஆயிடுச்சு. அனந்த் அந்த 4 பேரும் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது will always cherish. எஸ். அப்புறம் உங்களோட வந்து இந்த படத்துல சிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருந்தாங்க. மிஸ்ஸே இப்போ நான் வந்து அவ்வளோ எனக்கு ஜெல்லான ஒரு ஆள். சும்மா படத்துக்கு வரும்போது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்தேன், எனக்கு யார் வந்து சொல்லிக் கொடுப்பா, எனக்கு தமிழ் அந்த அளவுக்குலாம் தெரியாது அப்படின்லாம் சொன்னேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு பயங்கர ஒரு கிரைம் பார்ட்னராகவே மாறிட்டாப்ல அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் சொல்லுங்கள் நீங்கள், அது கேட்போம். அது இந்த படத்தில் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு கேர்ள் கேங் அமைஞ்சுது. ஒன்று அனந்திகா, இன்னொன்று திவ்யா, நம்ம அசோசியேட் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஈவெண்ட்ஸில். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு அது ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒர்க் மாதிரியே ஃபீல் ஆகல, லைக் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு ஒரு சில பேர் தான் வந்து அந்த ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ரியல் லைஃப்லையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஆன 2 பேர் இவங்க தான் என்னோட கேர்ள் கேங். ஸோ விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டீங்க. சரி, பயங்கர இந்த நானும் இன்டர்வியூ நிறைய பார்த்தோம். இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கேர்ள் கேங் செட் ஆனிச்சுன்னா போதும், நான் மஜாவாக உள்ளே இறங்கிடுவேன் நான். அது இருந்தால் எனக்கு ஒரு பயங்கர கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இப்படி காலேஜ் டேத்துலேருந்து அப்படியே இருக்கிறது ட்ராவல் இல்லை ஸ்கூல் டேத்தில் இருந்தா? ஸ்கூல் டைமும் இருக்குது, காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ்னால அந்த மாதிரி ஒன்லி கேர்ள்ஸ் கேங் தான் உங்களுக்கு செட்டாக இருக்கும் அப்படியா? அப்படின்னா கேர்ள்ஸ் காலேஜ்ல வேற எப்படி நான் பாய்ஸ் கேங் நான் பொதுவா சொல்லுங்க. பொதுவானா இப்ப அதுக்கு அடுத்து நான் காலேஜ் மட்டும் பேசலைங்க, மொத்தமா வெளியில இருந்து எல்லாம் சொல்றேங்க நானு. இப்ப சில இல்ல இருக்கும். பட் அதான் சொல்றேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்துட்டு அது ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். எந்த பொண்ணுங்க கிட்டவனே கேட்டு பாருங்க, அது எப்பவுமே அது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் தாண்டி அது ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே, எனக்கு என்னன்னா எப்படி பயங்கரமா அந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, ரேக் பண்ற சீனியர்ஸ்லாம், அந்த மாதிரி ஆளா நீங்க? அந்த மாதிரி வைப் தரேனா? இல்ல கேக்குறேன், அந்த மாதிரி ஆளா நீங்கன்னு கேக்குறேன் நானு. என்ன சார் வயலண்டா கேக்குறாங்க? நீ வயலண்டா ஏங்க அவங்க கிட்ட போட்டு கொடுக்காதீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் திட்டுவாருங்க நீ. இல்ல அது அதுக்காக தான் சொல்றேன், எனக்கு புரியல, நான் சும்மா டைம் பாஸ் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல 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 இல்லங்க, ரொம்ப ரக்கடான கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரொம்ப சாஃப்ட். அப்படியா? சரி, ரொம்ப சாஃப்ட். ரொம்ப ஆமா, அது ஓகே ஓகே. சரி, பரிமளான் கோல வந்து அதான் இந்த படத்துல பாப்பீங்க எவ்வளவு சாஃப்ட்னு. ஆமா, இல்லங்க நான் படத்துல பார்த்தேன், சாஃப்ட்டா தான் தெரியுறீங்க. படம் ஃபுல்லா பார்க்கலல. ஓகே. சரி, டைரக்டர் சார் கூப்பிடும்போது இதுக்கு முன்னாடி உங்க ரெஃபரன்ஸ் மூவிஸ் வச்சு பார்த்துருப்பாங்கல்ல, இந்த படம் சொல்லி இதுக்கு எடுத்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அது என்ன படம்? அவர் லப்பர் பந்து பார்த்து முடிச்சுட்டே சார் கால் பண்ணிட்டாரு. அப்பவே டீம்ல எல்லாருக்குமே தனித்தனியா கால் பண்ணி அவர் விஷ் பண்ணாரு. தட் இஸ் பாண்டிராஜ் சார். அவர் அப்போ அவர் கால்லாம் வந்தப்போ எனக்கு அப்போ வந்து பயங்கர ஹை, பாண்டிராஜ் சார் நம்மளுக்கு கால் பண்ணி விஷ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. மந்த்ஸ் லேட்டர் அவர் படத்துலயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் கிடைச்சப்போ இது மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது லாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்போ அங்கேயே லாக் ஆயிடுச்சு பரிமளான் கோ அப்படிங்கிறது. அங்க லாக்கால அதுக்கப்புறம் அவர் படம் பண்றப்போ அது இந்த படமா இருக்கணும்னு அமைஞ்சிருக்கு, இந்த ஏஜ் குரூப்ல ஒரு கேரக்டர் இருக்கணும்னு அமைஞ்சிருக்கு, அது என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு அமைஞ்சிருக்கு, எனக்கு கன்சிடர் பண்ணணும்னு அமைஞ்சிருக்கு, அது பண்ணி முடிக்கணும்னு அமைஞ்சிருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆகணும்னு அமைஞ்சிருக்கு, அது ஹிட் ஆகணும்னு அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும்போது இந்த மீட்டர்ல உள்ள படங்கள்லாம் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிலருக்குலாம் சில இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும்ல. இந்த ஒரு ஜேர்னர்ல வந்து யாராச்சும் ஒரு அப்ரோச் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே ஐ எம் இன்பா அப்படின்ற மாதிரினா அது உங்களுக்கு என்ன ஒரு மீட்டர்? அப்பலாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது தாண்டி ஏதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ எனக்கு நம்மளுக்குமே எக்ஸைட்டிங்கா இருக்கணும்ல, நான் அடுத்தடுத்து நடிச்சுட்டே இருக்கோம். அண்ட் எனக்காக சொல்றேன், லைக் எனக்கு பர்சனலா ஏதாவது ஒரு புது எலிமெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அது பண்றதுக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும். ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா இப்போ பண்றது தாண்டி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டோரிஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்கா ஒரு லைன் இருந்ததுன்னா அது பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அந்த 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 சேலஞ்ச் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிரைவ் பண்ணும். ஓகே, நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய டைம் சொல்லிட்டீங்க, அந்த சேலஞ்சாக இருக்கணும், நிறைய சேலஞ்ச்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். இப்போ சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் ரிஸ்க் எடுத்ததுனால நான் நிறையா இதுவாகிட்டேன்ப்பா, எனக்கு நான் நினச்சது வரலமாங்க. சில நேரம் ரிஸ்க் எடுத்தது பெரிய சக்ஸஸாகவும் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது வந்து இந்த அகலக்கால் விதிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த பாய் நெக்ஸ்ட் டோராக இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டராக ஒரு இடத்துல வரும், ஆனால் அதை நம்ம பிரேக் பண்ணி நம்ம வேற ஒரு கேரக்டரில் போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரிஸ்க் எடுத்து அது நம்ம நினைக்கிறது ஒன்று. பட் நம்ம கிட்ட அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வரது வந்துட்டு அது பிளெஸிங் தானே. எனக்கு அந்த மாதிரி வருது, லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வருது, என்னை நம்பி
இது பண்ண முடியுமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது எனக்கு ஒரு கிக் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதே கிக்ல தான் டிசி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்களா? ஓகே. டிசியில் என்ன மாதிரி பார்க்கலாம்? சும்மா ஒரு 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 ரொம்ப டிசி அதான் சொல்றேன், நான் எல்லாருமே தான் கேட்குறேன். டிசி பத்தி டீட்டெயில்டா இப்போ பேசணும் அப்படின்னா அவ்வளோ சொல்ல முடியாது. டிசி இன்டர்வியூஸ்ல வந்துட்டு அதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். அது இருந்தாலும் ஒரு லைட்டா ஒரு சின்ன டச் ஒன்று வச்சுக்கலாம். அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் எனக்கு அந்த லுக்லேருந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அது எனக்கு என்னோட நார்மல் லைக் ரியல் லைஃப் பர்சனாலிட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஒரு இதுலேயும் ரிலேட்டபிளான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. லைக் என்னதான் பண்ணாலும் ஹார்ட் தானே, எமோஷன் தானேங்கிற மாதிரி ரிலேட்டபிளான கேர்ள்ஸுக்கு ரிலேட்டபிளான எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இன்னொன்று வந்து இந்த மூவிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது இருக்குல்ல, அது எப்போ முதல்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சு? ஸ்கூல் டைம்ல. அப்படியா? என்ன மூவி பார்த்து? இல்லை ஏதாச்சும் ஒரு அப்படியெல்லாம் பில்ட் ஆனது. எங்கள் வீட்டில் எல்லாருமே பயங்கர மூவி பஃப்ஸ். அம்மா அப்பா 2 பேரும் பயங்கரமாக படம் பார்ப்பாங்க. படம் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த சீன் அப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி பண்ணிருக்கலாம். ரொம்ப சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீட்டில் யாருமே சினிமாவில் இல்லை, ஆனால் யாருமே சினிமா டாக்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். 10th எக்ஸாம் முன்னாடி நாளாக வந்துட்டு படத்துக்கு டிக்கெட் வாங்கிலாம் நைட் ஷோலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. காலையில ஷோ இருக்கும், காலையில எக்ஸாம் இருக்கும், காலையில நைட் ஷோ போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி என்ன படுத்தா எப்படியோ பாஸ் ஆயிடுவா அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இல்லை நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை. ஏன்னா முன்னாடி படிச்சு வச்சிருப்பேன் அந்த மாதிரி. அப்பெல்லாம் இல்லை, நல்லா படித்தேன், நல்லா படித்தேன். எது பண்ணாலும் நல்லா பண்ணிடணும், ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிலிம் இதுக்கு டாக்ஸுக்கு நடுவே வந்துட்டு எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு அப்போலேருந்தே. அண்ட் ரைட்டிங் டைரக்ஷன் நல்லா வந்துட்டு ரொம்ப கீனாக இருந்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்டிங் மூலயமா என்ட்ரி கிடச்சிது இண்டஸ்ட்ரி உள்ள. ஸோ வீல் சி ஹவ் இட் கோஸ். பட் ஆனால் பிளான் வந்து ரைட்டிங் டைரக்டிங் தான் அப்போ நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே. இப்போ ரைட்டிங் டைரக்டிங் அப்படிங்கும்போது சில ரைட்டர்ஸ், சில டேரக்டர்ஸ், இல்லை சில டைரக்ஷன்ஸ், சில மூவிஸ் நம்மளுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்ல எப்பயுமே. அந்த மாதிரி என்ன மூவிஸ் இருக்குது உங்களுக்கு? ஒரு ஃபேஸ்லயும் ஒருத்தரோட படம் ரொம்ப பிடிச்சது. ஒரு கைண்ட் ஆஃப் மூவி. ஒரு சில டைம்ல கமர்ஷியல் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சில டைம்ல ரொம்ப ஆர்ட்ஸி ஃபிலிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஒன்னா தமிழ் படம் மட்டும் பார்ப்பேன், இல்லை ஹிந்தி படம் மட்டும் பார்ப்பேன், இல்லை இங்கிலீஷ் படம் மட்டும். ஒரு ஃபேஸ்லயும் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டைம் எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல்ல யார் ரொம்ப பிடிக்கும்? பக்கா கமர்ஷியல்ல யார் எந்த? பாண்டியராஜ் படம் ரொம்ப பிடிக்கும். பாண்டி சார். ஓகே. அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்ட் ஓரியன்டா போவோம், அருண் சார். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வைலன்ஸ் ஓரியன்டா லோகேஷ் சார். ஓகே, கவர் பண்ணிட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் பிரம்மாண்டமா போகுமே, கிராண்டியர் அட்லி சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, இப்போ நீங்க எடுக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஜானர்ல எடுப்பீங்க? எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், எல்லாத்துலயும் பண்றேன் சும்மா இல்ல. நம்ம அதான் சொல்றேன், நம்மளோட தமிழ் ஆடியன்ஸோட மெயினான இதுவே என்னோட ஒப்பீனியன் படி எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்துட்டு ஒரு படத்தை ட்ரீட் பண்றோம் நம்ம. அது சின்ன வயசுலேருந்து நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபர்ஸ்ட் டே ஷோஸும் வந்துட்டு போய் நான் வந்து ஆசையா போய் பார்த்து, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து ஞாபகம் இருக்கு, டான்ஸ் ஆட ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம கிட்ட எல்லாம் பண்றாங்க. ஸோ அது பூர்த்தி பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கிராண்டியரா எல்லாரையும் பூர்த்தி பண்ற மாதிரி. சூப்பர். எல்லா ஏஜ் குரூப்பும் என்டர்டெயின்டா இருக்கிற மாதிரி, லைக் ஒரு கேட்டகரி அந்த மாதிரி இல்லாமல் ஐ ஹோப் அந்த மாதிரி எழுதி முடிப்பேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு கிராண்டியரான படம் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, நானும் போய் டான்ஸ் ஆடலாம், படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களே. ஏன்னா என்கிட்ட வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பசங்க ஒரு 2-3 சொன்னாங்க, அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலான ஆள், சினிமா. ஆமாம் சொன்னாங்க, சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு ஆள் மணி சாரோட ஏடி அப்படிங்கும்போது நீ கேட்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் கேட்கணும், அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நீ பார்க்குற மாதிரி கமர்ஷியல் மீட்டர் படங்கள்லாம் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஸ்டின்ஸே அடிக்கணும், கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படின்றலாம் கேட்கும்போது எனக்கு நீங்கள் சொல்லும்போது பயங்கரமா இருக்கு. இல்லை, அது கமர்ஷியல் மீட்டர் விட ஒரு ஸ்டெப் மேல் தான் ஆர்ட் அப்படின்னு சொல்லி யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறது, அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம என்ன என்ஜாய் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு மேல் இல்லை, அதுதான் வந்து டாப்பு. ஸோ நான் கமர்ஷியல் இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு வந்து கமர்ஷியல் இதுக்காக கான்டென்ட் விட்டு கொடுக்க கூடாது, அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அது ஸ்டோரி இருக்கணும் கமர்ஷியல் இருந்தாலுமே. பட் வெறும் ஸ்டோரி மட்டும் இருந்தாலுமே என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு? என்டர்டெயின்மெண்ட்காக தான் போய் படம் பார்க்குறோம். ஸோ யா,
மிக்ஸ் ஆஃப் போத்தா இருக்கணும். எனக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, போய் நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், படம் பார்த்துருக்கேன், டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். அப்படி ஒரு FTFS என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் ஏதாச்சும் ஒரு படம்னா அது என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. எத்தனை படம் ரோஹிணியில போய் ஆடி இருக்கோம். எத்தனை ஒரு ஏதோ ஒரு படம்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. தர்பாரோ இல்ல தர்பார்லாம் ரோகிணியில் பார்த்தீங்களா நீங்கள்? தர்பாரோ அண்ணாத்தையோ ஏதோ ஒண்ணு மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெளில பேண்ட் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதுலயே ஆடணும். தர்பார் வந்துட்டு ஃபிளாஷ் மாப்லாம் பண்ணோம். மெரினா மாலா, அது என்ன மால் அது? OMRல மெரினா மால் தானே? ஆமா ஆமா, மெரினா மால்ல வந்துட்டு எங்களோட குரூப் ஒன்று இருக்கு, டான்சர்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங். அது நிறைய கோரியோஸ்லாம் பண்ணிருக்காங்க இப்போ. ஸோ அவங்களோடலாம் சேர்ந்து ஃபிளாஷ் மாப்லாம் பண்ணோம் தர்பாருக்கு. அண்ட் வாரிசு, பேட்டை, வாரிசு இதெல்லாம் வந்துட்டு நான் நைட் ஃபுல்லா தூங்கல, ஏன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. காலை ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம நைட் ஃபுல்லா தூங்க வெயிட் பண்ணி 1 hour டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படியே கிளம்பி ஓடி இருக்கேன். ஓகே, போய் அங்க போய் FTFS என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது நம்ம புள்ளனே அப்படிங்கிற மாதிரி அந்த மீம்ஸ்ல உள்ள மாதிரி இல்ல. அது வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ கம்மி ஆயிடுச்சு. அது இருந்தப்போ என்னால என்ஜாய் பண்ண முடிஞ்சது ஹெல்தியான விதத்துல. அது வந்து நம்ம நிறைய இடத்துல பேடா போயும் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து அது ஹெல்தியான வேலை. இந்த மாதிரி எந்த ஒரு லைனும் கிராஸ் பண்ணாம, எந்த ஒரு தப்பான சம்பவத்துக்கும் விட்னஸ் பண்ணாம அது என்ஜாய் பண்ண முடிஞ்சது நினைச்சா எனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஏங்க எல்லாரும் பிடிக்குங்க, அதுல ஒரு ஆள் கொஞ்சம் மேல பிடிக்கலங்க, அப்படி கேக்குறேன் நான். எல்லாருமே ஒரு விதத்துல இம்ப்ரெசிவான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்போ இவங்களை பிடிக்கும். எனக்கு வந்து 8th standard 9th standard ஒருத்தர் பிடிச்சேன், 10th 11th ஒருத்தர் பிடிக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்திருக்கு. அந்த கிரேஸு அது இதெல்லாம். இப்போ வந்துட்டு அதெல்லாம் தாண்டி ஒர்க்குக்காக அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அட்மையர் பண்றப்போ ஒரு ஆள் சூஸ் பண்ண முடியல, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம பண்றது பாக்குறோம். ஓகே, இப்போ நான் மாற்றி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சரியா? இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துருச்சு, நீங்கள் தான் டேரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆமாம், நீங்கள் தான் டேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கேட்டாலுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ எந்த ஹீரோனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யாரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? முதல் படம் அதுக்கு பிடிச்ச ஆளுக்கு பிடிக்கணும்ல. அது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்க பிரச்சனை. நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மைண்ட்ல என்ன ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலையா ஸ்டோரி? ஸோ நம்மளுக்கு யூஸ்வலா கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம பில்ட் ஆகும் ஒரு ஃபேஸ். யாரை வச்சு பண்ண ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி. சூரி சார் வச்சு ஒன்று பண்ணணும் அப்படி ஆசையா. சூரி சார் எதனால? ரொம்ப பிடிக்கும் அவர் ஆக்டிங், ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு கிராக் பண்ணி பார்க்கணும், ஒரு ஆக்ஷன் சைடு லைக் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸா ஒன்று, ஒரு எமோஷனல் ப்ளஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி கிராக் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, ஸோ அதனால சூரி சாரை வச்சு அதை வச்சு கிராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. சூரி சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஓகே, சூப்பருங்க. அதான் எந்த ஜெனருக்குள்ள போனாலும் நீங்கள் உங்கள் ஜெனரில் வந்து நின்றுறீங்க நீங்கள் அப்படின்னா. ஆமாம். ஓகே, கடைசியாக ஒன்று, பரிமளா & கோ ஓகேவா? நாங்கள் வந்து ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக உங்களை நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இதில் என்ன மாதிரி பார்க்கலாம்? இப்போ நாளைக்கு வருது படம் அப்படிங்கும்போது உங்களை நாங்கள் இந்த படம் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தோம்னா, ஏன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சு அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படிங்கும்போது ஒரு ஜாலியான வைப்பில் தான் இருக்குது. அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியான வைப்பில் இருக்குது. நீங்கள் அதில் என்ன மாதிரி வைப்பில் இருப்பீங்க? உங்களை நாங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம்? பட்டாஸ். எவ்ரி சீன் பட்டாஸ். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளைக்கு வந்து பாருங்க ஓகேங்களா? ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக என்ட்ரி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்ட்ரி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.